தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். 2 நாட்களுக்கு முன்பு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டி இன்று தமிழகம் முழுவதும் பேசும் பொருளாக இருக்கிறது. ஒரு தைரியம் இல்லாத, ஒரு துணிச்சல் இல்லாத என்று சொல்றதை விட ஒரு தகுதி இல்லாத தலைவர் என்றே பலர் விமர்சிக்கிறார்கள். ஆனா அது கொஞ்சம் உண்மைதான். அது தலைமை பதவிக்கு தகுதி வேணும், ஊழல் இல்லாம தைரியமா வரணும். அது இல்லாத காரணத்தால இன்னைக்கு பல பேர் அதை மிரட்டுறாங்க. அந்த கட்சியை சேர்ந்தவங்க என்ன எல்லாருமே மிகப்பெரிய ஒரு கொள்ளைக்காரர்கள். சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, மிகப்பெரிய கொள்ளைக்காரர்கள். சொந்தமா விமானம் வச்சுக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க. அந்த இடி ரைடு எந்த நேரம் வேணாலும் வரும். பாஜகவுக்கும் வேற வழி இல்லை. அவங்க தனிச்சு விடப்பட்ட ஒரு என்டிஏ கூட்டணின்னு ஒரு 4 பேர். அதுல கொஞ்சம் வலுன்னு கேட்டீங்கன்னா டிடிவி தினகரன் ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்றவங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லை. அதனால 117 அதாவது காங்கிரஸ்ல தலைவரா எம்பி சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருந்தார். இதே ஸ்கீம் எடுத்துட்டு வந்தார். 117 திமுக 117 காங்கிரஸ் 117 ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்தார். அதே நிலையில இன்று எடப்பாடி பழனிசாமி ஒரு தூதுவரை விட்டார். அந்த தூதுவர்கிட்ட 117 ஒத்துக்கட்டதாக ஒரு தகவல். அது உண்மையாவும் இருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு பழனிசாமி பேசிய பேச்சு பலரை கலப்பி விட்டுருக்கு. முதல்ல ஒரு தலைமை பதவிக்கு வரணும்னா ரொம்ப தகுதி இருக்கணும். ஒரு அத்தனை பேரை வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு. பிஜேபிக்கும் அந்த தகுதி இல்லை. பிஜேபி ஏற்கனவே ரஜினிகாந்த் விஷயத்திலேயே ஏமாந்துட்டாங்க. அதே மாதிரி 2வது முறையாக பழனிசாமியை ஏமாத்துறாரு. அதுக்கு பிஜேபி ஏமாறுது. போன முறையே பிஜேபியை நல்லா ஏமாத்துவார், வச்சு செய்வார் பிஜேபியை. அந்த அளவுக்கு ஒரு திறன் இல்லாத ஒரு கட்சியாவே தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. இவர் சொன்ன ஒப்பந்தத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டதா ஒரு தகவல். அடுத்த செய்தி இன்னைக்கு அதிமுக கூட்டணியில இருக்கிற மிகப்பெரிய கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா தேமுதிக 5 சீட்டு கொடுத்திருந்தாங்க பாராளுமன்றத்தில். ஐஆர் 30 சீட்டு இந்த முறை அவங்க கொடுத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால கொடுக்கவும் மாட்டாங்க. வெறும் சீட்டு மட்டும் போதாது. அந்த கட்சிக்கு கொஞ்சம் விட்டமின் பாவும் சேர்த்து தரணும். அந்த தரக்கூடிய நிலையில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. ஆனா தேமுதிக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு விஜயை நோக்கி போயிட்டாங்க. ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அவங்க பக்கத்துல இருக்கிறாங்க. இந்த கூட்டணியை விட்டு பைன்னு சொல்லக்கூடிய நிலைமை ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. இன்னொரு செய்தி, திரு பன்னீர்செல்வம் அதிமுக பாஜக கூட்டணியில் பன்னீர்செல்வம் இருப்பாரா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. பன்னீர்செல்வம் ஒரு டம்மி என்று பாஜகவுக்கு ரொம்ப லேட்டா புரிஞ்சது. முதல்ல இவரை ஒரு பெரிய ஆளா நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவர் டைமோ என்னன்னு தெரியல. மறுபடியும் ஒரு பலாப்பழம் ஒரு வெளாம்பழம் அதை எடுத்துக்கிட்டு தான் போகணும். அதிமுக சேரணும் அப்படின்னு நினைச்சவருடைய நிலைமை இன்னைக்கு பிஜேபி மூலியமா அந்த கூட்டணியில ஒரு சீட்டோ 2 சீட்டோ ஒரு 5 சீட்டு வரணும் இவர் கேட்பாரு. அது அவங்க கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. இதுதான் இன்றைய சூழ்நிலை. 117 என்பது கன்ஃபார்ம் ஆகி ஒத்துக்கிட்டார். ஆனா அது பிஜேபியை ஏமாத்ததான். பிஜேபி சிந்திக்க வேண்டாமா, நம்மளுக்கு 117 அவங்க கொடுப்பாங்களான்னு சொல்லி ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க? நிறைய விட்டமின் பா சென்னையிலிருந்து டெல்லிக்கு பறக்குது. அதனால ரொம்ப அமைதியா இருந்தார் பாஜக மேலிடம். இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வாயை அடைச்சிருக்கிறார். அவ்வளவுதான். இப்போ 25ல நம்ம மீண்டும் என்ன பவர்ல வராங்கன்றதை பொறுத்து தான் அடுத்த நிலையை பற்றி பேசுவோம். அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.